நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நிறைய மக்கள் கடந்த கால வெளிப்பாடுகள் அல்லது கடந்த கால நிகழ்வுகளை கொண்டே நடக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தரிசனம் கிடைச்சது, இதுதான் 15 வருஷம் முன்னாடி ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச வார்த்தைகள் அப்படின்னு அதை தொடர்ந்தே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இப்ப உங்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் கொடுக்கலையா? இன்னைக்கு ஆண்டவரோட உள்ள உங்க உறவு சரியா இருக்கா அப்படின்றது தான் அவங்களுக்கு என்னோட கேள்விகள். அவங்க கிட்ட அதுக்கு பதிலே இல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன விஷயங்களை தொடர்ந்தே அவங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச விரும்புறேன். ஆபிரகாமின் வாழ்க்கையில இருந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஏற்கனவே இதுல இருந்து நான் உங்ககிட்ட முன்னாடி பேசியிருக்கிறேன். அக்னி சோதனையிலும் திட மனதை பற்றியிருப்பது பற்றி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மற்றொரு அம்சத்தை பற்றி பேச விரும்புறேன். உன்னோட ஒரே மகன் ஈசாக்க எனக்காக பலியிடுன்னு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு. ஆபிரகாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அறிவுறுத்தியபடியே போனாருன்னு வேதம் சொல்லுது. ஈசாக்க பலியிட அவர் போறாரு. அவர் ஈசாக்க கொல்லுவதற்கு கத்தியை ஓங்கிட்டாரு. அதை அவர் செய்யறப்ப கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தடவை ஆபிரகாமை கூப்பிட்டு இதை செய்யாதன்னு சொன்னாரு. இது ஒரு பரீட்சை தான். ஒருவேளை ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் தொடர்ந்து போயிருந்தாருன்னா, ஆண்டவரோட தொடர்ந்து உறவுல ஐக்கியத்துல இல்லாம அவர் இருந்திருந்தாருன்னா, அவர் தனக்கான வாக்குத்தத்தத்தையே பலி கொடுத்திருப்பாரு. அவர் ஈசாக்க பலி கொடுத்திருப்பாரு. நம்மள நிறைய பேர் இப்படிதான் நம்மோட இப்போதைய வாக்குத்தத்தங்களை, ஈசாக்குகளை பலி செலுத்த தயாராகிட்டோம். ஆண்டவர் நமக்கு முன்னாடி சொன்னதை கண்மூடித்தனமா பின்பற்றி போறோம். தொடர்ச்சியா அவரோட உறவுல இல்லாததுனால அப்போதைய ஆலோசனைகளை பெற தவறிடுறோம். ஆமா, உண்மைதான். ஆண்டவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்ய சொன்னாருதான். ஆண்டவர் உங்களை சந்திச்சது உண்மைதான். உங்களுக்கு தரிசனம் உண்டானது உண்மைதான். அது எல்லாம் சரிதான், நல்லது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னதை தொடர்ந்தே நீங்க போக முடியாது. உங்களுக்கு ஆண்டவரோட வழிநடத்துதல் தொடர்ச்சியா தேவை. தினமும் எப்பவும் அது உங்களுக்கு தேவை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட தொடர்ந்த உறவில் இருக்க வேண்டி இருந்தது. ஆபிரகாம ஆண்டவர் 2ஆம் முறையா கூப்பிடுறப்ப, ஈசாக்க கொல்ல வேணான்னு அவர் தடுக்கிறப்ப, அந்த குரலை கேட்க ஆபிரகாம் தயாரா இருந்திருக்கணும். கிறிஸ்தவங்களாகிய நாம ஆண்டவர்கிட்ட இருந்து செய்தி கேட்கிறோம், ஆண்டவரை பத்தி மறந்துடுறோம். ஆண்டவர்கிட்ட அப்புறம் தொடர்பு கொள்றதே இல்லை. அவர் கொடுத்த அந்த வேலையை நாமளா செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். இதுதான் நாம பண்ற தவறு. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்றப்ப, ஆண்டவர் உங்களை எதாயிலும் செய்ய சொல்றப்ப, கண்மூடித்தனமா கதவை மூடிட்டு போயிடாதீங்க. ஒருபோதும் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்திருந்தாருன்னா அதை நோக்கி போங்க. அதே சமயம் தொடர்ந்து ஆண்டவரோட உறவிலேயே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் ஆண்டவரோட வழிநடத்துதலை இழந்துட்டு ஈசாக்குகளை, அவங்க வேலையில இருக்கிற ஈசாக்குகளை, அவங்க உறவுகள்ல இருக்கிற ஈசாக்குகளை, அவங்க குடும்பத்துல இருக்கிற ஈசாக்குகளை, அவங்களோட பொருளாதாரத்துல இருக்கிற ஈசாக்குகளை, அவங்களோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஈசாக்குகளை, ஊழியத்துல இருக்கிற ஈசாக்குகளை, தொழில இருக்கிற ஈசாக்குகளை கொன்னுடுறாங்க. அதாவது வாக்கு தத்தங்களை கொன்னுடுறாங்க. இப்படி இன்னைக்கு அவங்க ஆண்டவர் எப்போதோ முன்பொரு காலத்துல சொன்னதை கண்மூடித்தனமா தொடர்ந்து போனதுனால ஈசாக்குகளை, வாக்கு தத்தங்களை இழக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி ஆண்டவர் முன் எப்போதோ சொன்ன விஷயங்களை கண்மூடித்தனமா நீங்க பின்பற்றிட்டு இருக்கிறீங்களா? அது ஒரு பரீட்சை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு புது வழிநடத்துதல் கொடுக்க விரும்புறாரு. ஆனா நீங்க அவரோட தொடர்புல இல்ல. அவரோட குரலை கேட்க முடியாதபடி நீங்க உங்களோட ரிசீவரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த தகவலும் இப்ப வர்றதில்ல. எந்த செய்தியும் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இப்ப வர முடியறதில்ல. யோசிங்க. நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் ஆண்டவர்கிட்ட இருந்து முதல் அறிவுறுத்தல் வந்ததுமே அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ரிசீவரை எடுத்துக்காம விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து முழு செய்தியையும் அவங்களால பெற முடியாம போயிடுது. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வேலையில முழுசுமா மூழ்கி போயிடுறாங்க. ஆனா ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன விஷயத்திலேயே மூழ்கி போயிடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புறத பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு போயிடாதீங்க.
கடந்த காலத்துல ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டதிலேயே, அவர் கொடுத்த வெளிப்பாடுகள்லயே, நீங்க பெற்றுக்கொண்ட தரிசனங்கள்லயே மூழ்கி இருந்துட்டு, இன்னைக்கு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்காம இருந்துராதீங்க. ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சில விஷயங்கள காட்டினாரு. ஆனா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் காட்டினத பின்பற்றியே நான் இப்பவும் போயிட்டு இருக்க முடியாது. அதுல சில பரீட்சைகள் நான் புரிஞ்சுகிட்டேன். இன்னும் அவர் சொன்னத பின்பற்றியே நான் போயிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு அவர் எனக்கு வச்சிருக்கிறத நான் இழந்து போயிடுவேன். இன்னைக்கு அவர் எனக்காக வச்சிருக்கிற விஷயங்கள நான் இழந்து போயிடுவேன். ஆமா, இதுதான் ஆண்டவர் எனக்கு காட்டின விஷயங்கள். இதெல்லாம் எனக்கு அவர் கொடுத்த பரீட்சை. அதுல நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். அதுல நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஆனா, இன்னைக்கு புதுசா அவர் நிறைய வழிநடத்துதல் கொடுக்கிறாரு. அத பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஆண்டவர் முன் எப்போதோ கொடுத்த வேலைகள்லயே மூழ்கி போய் அவர்கிட்ட இருந்து புது வழிநடத்துதல்களை பெற முடியாத சூழலுக்குள்ள போயிடாதீங்க. அவருடனான உங்க உறவை இழந்து போயிடாதீங்க. உங்க ஈசாக்கை இழந்துடாதீங்க. ஆண்டவரோட எப்பவும் தொடர்புல இருங்க. அப்பதான் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து செய்தி கிடைக்கும். சரியான நேரத்துல ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவாரு. அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.